இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வினோதமான சமீப காலத்து தெய்வ சம்பந்தமான பாட்டை ஒன்று பாடி ஒரு 2 வரி தான். நான் ஒன்றும் பாட்டெல்லாம் பாட போகிறது கிடையாது. 2 வரி பாடி, கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள்னா என்ன, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் இருக்குல்ல, இறை உலகம், தூரியா ஸ்டேட், 4வது உலகம், இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் இது உங்களுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? நீங்கள் என்ன வானத்திலிருந்து குதிச்சிருக்கீங்களா? நாங்களும் பண்ணணும், எங்களுக்கும் கிடைக்கும், அதுக்கும் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் இல்லை, சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஆங்கில வீடியோ பார்க்குறவங்க, தமிழ் வீடியோ பார்க்குறவங்க நான் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் இந்த வானொலி அமையப் போகிறது. கவனமாக கேளுங்கள். அதாவது, கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் அப்படின்னு எல்லா பேரும் இந்த இந்து மதத்தில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிறார், உள்ளே இருக்கிறார். எங்கப்பா உள்ளே இருக்கிறார்? சில பேர் இந்த குவாண்டம் இதெல்லாம் இது பண்ணுவாங்க, குவாண்டம் ஃபிசிக்ஸ் படித்தவங்க, குவாண்டம் உள்ளுக்குள்ளே, குவாண்டத்துக்குள்ளே இருக்கார். அப்பனே, அதுவும் குவாண்டத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் ஃபிசிக்கல் தான். ஃபிசிக்கல்னால் அதாவது ஐம்புலன்கள் ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் பார்க்குறது தான். அது உண்மையான கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு வீடியோவில் விட்டுருந்தேன். அப்போ எங்கே தான் இருக்கார்? இந்த 3 ஜோதிகளை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த 3 ஜோதிகள் இங்கே பிறக்கும்போது உங்களிடம் இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் காண முடியாது. அப்பிருந்து நீங்கள் இறை உலகத்துக்கு நுழையும் பொழுது அந்த இதோடு தான் நுழைவீர்கள். செத்த பிறகு, இறந்த பிறகு இந்த உடம்பு ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும். அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பிறக்கும்போது என்ன அந்த 3 ஜோதிகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுதான் நீங்கள். எனக்கு தெரிகிறது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது எனக்கு கண்ணால் தெரியுது. இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண், இந்த உடம்பு, இதில் இருக்க 5 ஐம்புலன்கள், இதை வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த உலகம் தெரிகிறது. இதே மாதிரி வேற அலைவரிசையில் இந்த யோகிகள்லாம் சில பேர் கஷ்டப்பட்டு இந்த கீழே இருந்து மேலே குண்டலினியை கொண்டு வந்து பார்க்குறாங்கன்னா, மேலே இது வரைக்கும் அந்த 7வது சக்கரம் வரைக்கும் கொண்டு வரேன்றாங்க. நான் அதெல்லாம் பண்ணதில்லைப்பா. என்னுடைய முதல் ஆன்மீக அனுபவமே மேலேருந்து கோல்டன் ஜோதி உள்ளே வந்து நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். கீழே இருந்தெல்லாம் ஒன்றும் ஏற்றலை, மேலே. அப்படி மேலே போக போக நுண்ணிய அலைவரிசையில் இருக்கும் சில எனர்ஜி வடிவங்களை, எனர்ஜினா சக்தினா உடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடாங்க. சக்தி வடிவங்கள், எனர்ஜி வடிவங்களை காணக்கூடிய ஒரு மனக்கண் உங்களுக்கு வருகிறது. அது எது வரைக்கும் வருதுன்னாக்க இந்த 7ஆம் சக்கரம் இருக்க வரைக்கும் தான் வரும். அதில் இப்போ 3ஆம் கண் இங்கே இருக்கிறத வச்சு பார்க்குறதா பழங்காலத்து வாழ்ந்தவர்களுடைய மனநிலை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மென்டல் டேட்டா பேஸு, ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதையெல்லாம் நீங்கள் காணலாம். சில பேர் பூதங்கள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பயந்து ஓடினவங்க இருக்காங்க. சித்தர்கள், திருமூலர் சித்தர், அந்த போகர் சித்தர், இதெல்லாம் நான் எதையும் படித்தது இல்லைப்பா. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பதில் சொல்லும் வகையில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரையில் அந்த நுண்ணிய அலைவரிசையில் இருக்கும் எனர்ஜி வடிவங்களை பார்க்கும் சக்தி உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இறை உலகம் இதுக்கு மேல்பட்டது. 7ஆம் சக்கரத்துக்கு மேல்பட்டது. அது உடம்புல இருக்கும் இதுக்கும் மேல்பட்டது. அதனால என்னுடைய முதல் ஆன்மீக அனுபவத்திலே இங்கே மேலே அப்படியே சக்கரம் சுற்றுனது. இங்கே உடம்புக்குள்ளே இல்லை, மேலே. உடம்புக்குள்ளே இருக்கிறது இப்படி சுற்றிச்சு அப்படின்னாக்கா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க.
சுற்றி அப்புறம்தான் அந்த வெளியே இருந்தால் அந்த கோல்டன் லைட் வந்துச்சு. அதுதான் என்னோடய உடம்பு பூரா கலக்கினது அப்படின்லாம் விவரக்கமாக சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? அப்போ அந்த சமயத்தில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது வந்து 7ஆம் சக்கரம் நினச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் திறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் யாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் இல்லைப்பா உங்களுக்குலாம் திறக்காதுன்னு சொன்னேன். அது எப்படி உங்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன மேலேருந்து குதிச்சிட்டிங்களா அப்படின்னாங்க. சரிப்பா, நீங்கள் எந்த குருவை எந்த கடவுளை நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ மெடிடேட் பண்ணுங்கள், வாசி யோகம் பண்ணுங்க, கிரியா யோகம் பண்ணுங்க, என்ன யோகம்னாலும் பண்ணுங்கப்பா. பண்ணி பாருங்க, உங்களுக்கு நான் என்னுடைய ஆன்மீக அனுபவங்கள்லாம் அது கொஞ்சமாக அது மாதிரி வருதா அப்படின்னு பாருங்க. உங்களுடைய குருக்கள்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் தான் கடவுளுங்கிறத உணர்ந்திருக்கீங்களா? கிரியேட்டர் அப்படிங்கிறது வாக், அது என்னுடைய முதல்ல நான் யாருன்னு சொல்லிடுறேன். அதாவது அந்த எட்டர்னல் டிவினிட்டி, எட்டர்னல் அன்னோன், யாராலும் எப்பொழுதும் விவரிக்க முடியாத ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு எனர்ஜி இருக்கிறது. அது காணும் கனவு தான் எல்லாம். அந்த கனவில் அதுவே உலகத்தில் இருக்கும் எல்லாமாக ஆகி எங்கும் அதுதான் இருக்கிறது. உங்களிடத்தையும் அதான் இருக்குது, அனிமல்கிட்டையும் இருக்குது, அதான் இருக்குது, கெட்டவன்ட்டையும் இருக்குது, நல்லவன்ட்டையும் இருக்குது, சிறு குழந்தைகிட்டையும் இருக்குது, முதியவர்கள்ட்டையும் இருக்குது. ஆனால் அது சிறு குழந்தைக்கு பிறகு நீங்கள் அடல்ட்டான அந்த பெரிய வயசாக இந்த உடம்புல இருக்கிற இந்த மைண்டும் 5 புலன்கள் வேலை ஆரம்பித்த உடனே நீங்கள் உங்களுக்கு கடவுளை காணணும்னு தோணுச்சு அப்படின்னா உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிடேட் பண்ணால் உங்கள் மைண்டில் இருக்கிற ஆகின்னு இருக்குல்ல நான், அது காமிக்கிறது தான் தெரியும். நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, 3 சக்திகள் இருக்கின்றன. அந்த வெள்ளை ஜோதி வந்து அதுக்கு இது வரைக்கும் மேலே போகிற வரைக்கும் ஒரு அலைவரிசையை உங்களால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நுண்ணிய அலைவரிசையில் அந்த வெள்ளை ஜோதி இருக்கிறது. வெள்ளை ஜோதியிலிருந்து வந்த கதிர் இருக்கிறது. அந்த கதிர் வந்து உங்களுடைய மைண்டில் படும்போது அந்த நான்கிற எண்ணத்தை உங்களுக்கு உண்டாக்குறது. ஆனால் அது வந்து பொய்யானது. எப்படி ஒரு கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும்போது, இந்த எக்ஸாம்பிள் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு கண்ணாடியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அவனுக்கு உருவம் தெரியுது. அந்த கண்ணாடி உடஞ்சோடனே அந்த கண்ணாடியில் இருக்கிற உங்களுடைய உருவம் போயிடுது. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த உடம்பு செத்த உடனே உங்கள் மைண்டில் இருக்க மைண்டும் போயிடும். இந்த மைண்டில் இருக்கிற நான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த நானும் போயிடும். ஆனால் அதை உண்டாக்கி அந்த வெள்ளை கதிர் இருக்கும். வெள்ளை ஜோதி சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தான் உயிர் சக்திங்கிறது கோல்டன் லைட்டு. அதுதான் உங்களுக்கு உயிர் சக்தியை கொடுக்கறது. அதுவும் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனுடைய சக்தியை அதையும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த சாதாரண 5 புலன்கள் ப்ளஸ் மைண்டை வச்சு. அதற்கு அந்த 4வது நிலை தூரியா ஸ்டேட்னு சொல்கிறாங்கல்ல, 4வது நிலை, அந்த நிலைக்கு இறை உலகத்தில் போனபோது உங்களுக்கு இந்த நான் இப்போ இருக்கிற நான் இருக்கு இல்லையா, இது வேறு மாதிரி ஆகிவிடும். அதுக்கு வேறு கண் இருக்கிறது. வேறு கண்ணுன்னா மனக்கண்னா அந்த தெய்வலோகத்தில் இருக்க ஒரு மனம் இருக்கிறது. அங்கே இருக்கிற ஒரு கண், அது அந்த மனக்கண் உங்களுக்கு வரும். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வரைக்கும் உங்களால் அந்த 3 ஜோதிகளை காண முடியாது. அருட்பெருஞ்சோதி வள்ளலாரெல்லாம் வெள்ளை ஜோதி பார்த்துருக்காருன்னா, வெள்ளை ஜோதியெல்லாம் அந்த வெள்ளை ஜோதிக்கும் இந்த 4ஆம் நிலை இருக்குல்ல, தூரியா ஸ்டேட், அதில் இருக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவர் பார்த்ததுலாம் அவருடைய மனம் ப்ரொஜெக்ட் பண்ணினது. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னாக்க, அவருக்கு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி கடவுளை கும்பிடுறாரு. எல்லா கோஷங்களையும் விளக்கி எனக்கு அந்த வெள்ளை ஜோதியை கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாரு. இந்த ஏதோ ஒரு நாளில் வருவேன்னு சொன்னார், ஆளை காணான்னா. எல்லாத்தையும் கடவுளை நோக்கி வணங்கிறவர், அருட்பெருஞ்சோதியை வணங்கினவர் அவர். ஜோதியை அவர் பார்த்தவர். ஆனால் அந்த ஜோதிக்கும் வெள்ளை ஜோதிக்கும், நான் சொல்லுகிற ஜோதிக்கும்
வேறுபாடு இருக்கிறது. இது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4வது நிலை தூரியா ஸ்டேட் போன பிறகு இறை உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளை ஜோதியும் சிவப்பு ஜோதியும் பொன்னிற ஜோதியும் வேறு. இங்கே இருக்கும் இங்கே உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறீங்கல்ல, உங்களுடைய மனக்கண்ணை வச்சுக்கிட்டு, அது வேறு. நான் யாருன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் யாருன்னா எட்டர்னல் டிவினிட்டி. என்னைக்கு எது விவரிக்க முடியாத ஒன்று இருக்கிறது, அதனுடைய மனம் இருக்கிறது. அந்த மனதில் இருந்து உண்டாக்கப்பட்ட நான் மனதிலிருந்து வந்த நான். அது என்ன அப்படின்னா, இந்த லிங்கத்துக்கு கீழே ஒரு பீடம் இருக்கிறது. அது வேற ஒன்றும் கிடையாது, அந்த பெண்களுடைய செக்ஷுவல் ஆர்கன் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அந்த லிங்கம் இருக்கிறது, ஆணுடைய செக்ஷுவல் ஆர்கன். இதில் அது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாம் அந்த காலத்தில் இதை சொல்லி எல்லாம் இந்து மதத்தில் இருக்கலாம் செக்ஸு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல வச்சுட்டாங்க. இன்னும் அப்படி தான் அமைக்கியிருக்காங்க நிறைய வெஸ்டர்னர்ஸ், மேற்கத்தியர்கள். அந்த கருப்பு ஜோதியிலிருந்து வந்த நான் என்ற அதுதான் நான். என்னோடு சேர்ந்து தான் அந்த வாக்கு என்ற ஒன்று அதிலிருந்து கருப்பு ஜோதியிலிருந்து வந்தது, என்னிடமிருந்து வந்தது. அது அந்த உள்ளிருந்து வந்தேன் இல்லையா, அந்த கருப்பு மைண்ட்லேருந்து, எட்டர்னல் டிவினிட்டி, எட்டர்னல் அன்னோன்லேருந்து வந்த மைண்ட்லேருந்து நான் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பிறகு எல்லாமே என்னிடமிருந்து தான் வந்தது. என்னிடமிருந்து பிரிந்து அந்த வெள்ளை ஜோதி அந்த வாக்கு, வேர்டு, வார்த்தை, பேச்சு அம்மன் சொல்கிறீங்கல்ல, அது 3 ஜோதி என்னை கண்ணை ரெண்டு கண்களை படித்து என்னை பார்க்க வச்சு, அது வழியாக 2 சிவப்பு கண்ணும் வெள்ளை கண்ணும், அது வழியாக 2 வருது, ஜோதிகள் வருகின்றன. அது இரண்டும் இணையும் பொழுது அந்த அந்த நடுமையாக அந்த மணக்கண்ணில் அந்த பொன்னிற ஜோதி பிறக்கிறது. இதெல்லாம் நான் ஆன்மீக அனுபவத்தில் நிறைய சொல்லியிருக்கேன். இது சிவனுடைய கண், 3 முக்கண். ஆனால் இந்த குண்டலினியை மேலே ஏற்றிட்டு இங்கே நான் 3ஆம் உலகத்தில் மணக்கண் வழியாக பார்த்தோன்னே நான் சிவனாகி விட்டேன்னு சொல்கிற கூட்டமெல்லாம் இருக்குது. டான்ஸ் ஆடி நான் சிவன் அப்படிங்கிற ஆட்டம் போடுற கூட்டமெல்லாம் இருக்குது, ஒரு கூட்டமெல்லாம். அதுக்கு பிறகு இந்த ஐம்புலன்கள் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு ஆன்மீக அனுபவம். இதெல்லாம் என்னுடைய 4வது நிலை, அந்த தூரியா ஸ்டேட்டுக்கு போன பிறகு உண்டான அனைத்தும் நான் வேண்டாமலே, எனக்கு தெரியாமலே, எனக்கு இதெல்லாம் நான் எந்த காலத்துலையும் படித்ததும் இல்லை, எது செஞ்சதும் இல்லை. உங்களுக்கு மட்டும் ஏன் வருது, எனக்கு ஏன் எங்களுக்கு ஏன் வரக்கூடாது, வழி சொல்லுங்க. சில நண்பர்கள் கேட்டார்கள், ரொம்பவும் நெருங்கிய நண்பர்கள்லாம், என்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்கள்லாம் கேட்டாங்க, எனக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது. அவருக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், அவருக்கு இந்த 3 ஜோதிகளும் இந்த ஒரு ட்ரையாங்கிள் வடிவத்தில் ஒன்று வந்ததுன்னு ஒரு ஆன்மீக அனுபவத்தை சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சிவப்பு ஜோதி, அங்கே மனுஷங்கள்லாம் இருப்பாங்க. இங்கே இருக்கிறது பொன்னிற ஜோதி, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. மேலே இருக்கிறது கருப்பு வடிவத்தில் இருக்கும். அங்கே தான், அதுதான் நான். அங்கேருந்து வந்தவன் நான். அவர்கிட்ட அது அப்படியே அவருக்கு 3 இந்த இது முக்கோணம் மாதிரி ஒன்று, அவருக்கு ஒரு சின்ன முக்கோணம் அவருக்கு இதில் வருது, இணையுது அங்கே. ஆனால் அந்த பெரிய முக்கோணம் அவர் பக்கத்திலே வரமாட்டேங்குது, விளையாட்டு காட்டிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு அந்த பெரிய முக்கோணம் தான் வர வேண்டும் அப்படி இப்படின்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாலும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, செஞ்சுருக்காங்களா? இப்போ எந்த விதமான ஆன்மீக அனுபவமும் இல்லாமல் நான் ஒரு பேசிக்காக ஒரு டாக்டரேட் ஐஐடி பாம்பேயில் டாக்டரேட் பண்ணுவேன்.
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன். அங்கேருந்து அமெரிக்காவுக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸராக வந்தேன். சயின்டிஃபிக் ஃபீல்டு தான் என்னுடைய சயின்டிஃபிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இப்போ அந்த ஃபீல்டு. அதில் தான் பிஹெச்டி பண்ணேன். அதை பண்ணிக்கிட்டு இருந்தவன்ட்டு இதெல்லாம் வந்திருக்கு. இவ்வளவு நான் என்ன பண்ணேன்னா, அப்போ ஏதோ ஒரு இதில் இந்த விவேகானந்தர், ஜே கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாம் படித்து பார்த்தேன். கடவுள்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. இதில் உட்காந்து சத்ய சாய்பாபா ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு அப்போது அவர் வந்து அவருடைய பக்தர், அங்கெல்லாம் கூட்டி போனார். நான் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துக்கு இன்னொரு ஒர்க் பண்ணுற டிஏஎஃப்ஆர்ன்றதில் அவர் இருந்தார். என்னுடைய ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்டுக்கு ஹஸ்பண்ட் அவர். அதெல்லாம் அதெல்லாம் அந்த அனுபவங்கள்லாம் பண்ணாலும் கூட நான் எந்த இதுவும் யோகாசனம்லாம் ஒன்றும் பண்ணது கிடையாது. எனக்கு அந்த சமயத்தில் சக்கரங்கள்லாம் என்னன்னு தெரியாது. 7 சக்கரங்கள் தான் மனுஷங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் உங்களுக்கு வரமாட்டேது? நான் என்ன நினச்சேன்னா, உட்காந்தேன் இருட்டில் உட்காந்து இந்த கடவுள்னு எல்லாம் புரிஞ்சு விடுறது எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்கப்பா. நீ உண்மையிலே கடவுள்னு இருந்தாலும் எனக்கு வந்து எல்லாத்தையும் எனக்கு எல்லாம் விவரமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கு 2வது வாரமாக 3வது வாரமாக இந்த ஆண்மை அனுபவங்கள்லாம் ஒன்று வர ஆரம்பிச்சிது. அது நான் ஒன்றும் தேடி போகிறதில்ல. முதல் ஆண்மை அனுபவமும் இந்த ஒன்று தான் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து தான் தானாகவே வந்தது. சரி, நீங்களும் உட்கார பாருங்க. உங்களுடைய குருவை நினச்சிக்கிட்டு, உங்களுடைய கடவுளை நினச்சிக்கிட்டு, குருவாயூரப்பன் சொல்லுவீங்களா, என்னன்னு ஐயப்பன் சொல்லுவீங்களான்னு தெரியல, அந்த கடவுளெலாம் நினச்சிக்கிட்டு உட்காருங்க. கடவுளே எனக்கு வழிகாட்டு. சில நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா. அது உங்களுக்கு வந்ததெல்லாம் வரணும்னு எனக்கு வந்ததெல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுது. அவங்க வேறு இதுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர், எல்லா பேரும் இல்லை, சில பேர் வாசி யோகம், கிரியா யோகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி, போங்க. பாபாஜி, குரு, இமயமலைக்கு போங்க. இமயமலையில் போய் பண்ணுங்க. என்னை கேட்டாக்க என்ன தான் நீங்கள் பண்ணாலும் தலையில் இருந்தாலும் அதுக்கு அந்த அந்த தூரிய ஸ்டேட்டினுடைய என்னால் உள்ளுக்குள்ளே போக முடியாது. ஏன்னு சொல்லி ஒரு ஆன்மீக அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் திடீர்னு உட்காந்துருப்பேன். ஆன்மீக எல்லாம் இருட்ட, மைண்ட் அரெஸ்ட் ஆயிரும். இந்த மனுஷனுடைய மைண்ட் இருக்குல்ல, அரெஸ்ட் ஆயிரும். அரெஸ்ட் ஆயிருதுன்னா என்ன அர்த்தம்னா, அது பார்க்கத்தான் முடியும், அது கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அதுக்கு ஒன்றும் எண்ணம்ங்கிறதே தோணாது. திடீர்னு ஒரு பெண் இந்த பெண் பால் உணவு, அந்த செக்ஸுவல் ஆர்கன் இருக்குல்ல, அது மாதிரி ஒன்று வருது கீழே. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு எந்த விதமான செக்ஷு ஃபீலிங்ஸ்லாம் வரலப்பா. அதுலேருந்து நான் உள்ளேருந்து ஒரு தூண் மாதிரி பெருசாக போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் அதில் என்ன தூண் மாதிரி தான் தெரிஞ்சவளோ, அது லிங்கம்லாம் அவனுக்கு தெரியல எனக்கு. அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இதில் ஒரு பிளட் வெயின் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே டக்குன்னு எல்லாமே அந்த காட்சி அப்படியே மறைஞ்சோன்னே ஒரு பெரிய பச்சை கலரில் ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு பெருசாக. அதுக்குள்ளேருந்து ஒரு இது வரைக்கும் நான் பார்த்துராத ஒரு பிராணி வந்து என்னை நோக்கி வருது. எனக்கு பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. அது என்னை பார்த்தோன்னே திரும்பி போயிடுது. அதுதான் காட்னா ஜிஓடி இல்லை, அதை காவல் காக்கும் அந்த ஒரு எனர்ஜி. அதுக்கு மேலே யாராலையும் போக முடியாது. அது போன உடனே அந்த ஒயிட் கடல் எங்கே இருந்துச்சு, அதில் போய் நான்ங்கிறது இருந்துச்சு இல்லையா, அது போய் மூழ்கி எழுந்தது. அது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஆன்மீக அனுபவத்தை இதை சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் வருமா, அதெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. அதெல்லாம்
இவனுக்கு வேற வேலை இல்லை, தாடியும் இல்லை, பெரிய இந்த சாமியார்கள் மாதிரி முடியும் இல்லை, அது பெரிய தேஜஸோடலாம் அந்த ஒன்றும் வரல. சும்மா ஒரு ஆளாக வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு போய் இவன் இதெல்லாம் உண்மைன்னு எவனுக்கு தெரியும்? நம்பாத, நான் நம்ப சொன்னேன்னா நம்பாத போ. அதுதான் அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது. அதாவது இருக்கும் இடம் தேடி, இருக்கும் இடத்தை விட்டு மன்னிக்கவும், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் யாதும் அறியாதவரடி ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு. அந்த சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் நடித்த ஒரு பாட்டு, படத்தில், சாமி படத்தில் ஒரு வர்ற பாட்டு. அங்கே ஒரு லிங்கம் மாதிரி இருக்கும், அந்த லிங்கத்திலிருந்து ஜெமினி கணேசன் அப்படியே டக்குன்னு வருவார். வந்த உடனே அவர் அந்த பாட்டை பாடிட்டே வருவார். நல்ல பாட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை, நான் எங்கப்பா கடவுள் இருக்கிறது, எல்லாம் கடவுளின் வடிவம்தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்தை காண்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கும் இந்த காட்சிகளை எல்லாம் கண்டு அனுபவித்து ஆனந்தமாக இருப்பதற்காக உண்டாக்கப்பட்ட இந்த பாடி இருக்கு இல்லையா, மனித பாடி, இது வந்து இந்த பாடி அந்த மைண்டு, இது வந்து இந்த உலகத்தை விட்டு போக இருக்கின்ற நிலையில வந்து அழிந்து விடும். அதுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே, அதுவும் கடவுளினுடைய வடிவம் தான். அந்த கடவுளினுடைய வடிவம் என்னன்னா, இந்த உலகத்தை காண்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு மேலே இறை உலகத்தில் இருக்கும் ஒரு எனர்ஜி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 3 தெய்வ ஒளிகள். அதுதான் நீங்கள் இறந்த பிறகு அந்த குறிப்பாக அந்த வெள்ளை ஜோதியிலிருந்து வந்த கதிர், அதுதான் நீங்கள் அதை பார்க்க முடியாது, அதுதான் நீங்கள் அதன் வழியாக அங்கே போய் சேர்வீர்கள். ஆனால் அந்த வெள்ளை கதிர் எப்படி வெள்ளை ஜோதி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படிதான் இது பண்ணாலும் அதனுடைய வடிவத்தை காணலாம், ஆனால் அங்கே போக முடியாது. அந்த அந்த இது இப்போ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோ உங்களை மாதிரி தான், நீ நடக்கிற மாதிரியோ ஓடுற மாதிரிலாம் தெரியும். ஆனால் வீடியோ நீங்களாம் கிடையாது, வீடியோவில் இருக்க காட்சிலாம் நீங்களாம் கிடையாது இல்லையா? அது மாதிரி தான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இறை உலகத்தில் இருக்கிறது, அந்த நுண்ணிய அலைவரிசையில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் எனக்கு இப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை கற்பனை பண்ணிக்கிறீங்க இப்படி இருக்குன்ட்டு. அந்த நீங்கள் என்ன உங்களுடைய மனதில் கற்பனை பண்ணிக்கிறீங்க இல்லையா, அந்த மனக்கற்பனை இருக்கிற பார்த்தீங்களா, அது இல்லை. இந்த தூரிய ஸ்டேட்டில் 4வது நிலையில் இருக்கிற அங்கே இருக்கும் எனர்ஜி வடிவங்கள், சக்தி வடிவங்கள், அது வேறு இது வேறு. நான் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே மனசில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுவும் இது இல்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தர் அப்படியே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டார். பாவம், கடைசி ஒரு பாதி வழியிலேயே மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். திரும்ப போட்டு உரட்டிக்கிட்டே இருப்பார், எல்லாத்தையும் போட்டு. ஆங்கில வீடியோக்களை பார்க்குறவர் இந்தியர் தான். இதே மாதிரி தான் நான் ஒரு பஜன் உட்காந்து நியூ ஜெர்சியில் நண்பர்கள் கூட இந்த சத்ய சாய்பாபா பஜனில் உட்காந்துருக்கும்போது அந்த அலைய அந்த பின்னலேருந்து அலையாக சோப்பு ஜோதி அலையாக வந்துச்சு.
என்னடா அதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அந்த நடராஜர் சிலை இருக்கு இல்லையா, நடராஜர் சிலையில் அவர் அவர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பின்னால் அந்த அலை அலையாக இருக்கும், அது சிவப்பு ஜோதி, அதுதான் அதுன்னு தெரிஞ்சிச்சு. நீ எல்லாம் நினச்சிக்கிட்டீங்க இந்த இந்த அவதாரங்கள்லாம் கல்கி அவதாரம், விஷ்ணுவுடைய அவதாரம் ப்ளூ கலரில் வரும் அப்படின்னு. ப்ளூ கலரில் தான் நான் வந்து இந்த இதில் நியூ ஜெர்சியில் ஒரு ஒரு வெங்கடாஜலபதி கோயிலுக்கு மனைவியோடு போயிருக்கும் பொழுது விநாயகரத்தை பார்த்தேன். விநாயகரை பார்த்தேன், கையெடுத்து கும்பிட அப்பெல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் கும்பிட ஆரம்பித்தோடனே எல்லாமே மறைஞ்சு போச்சு. எல்லாம் என்னை சுற்றி வெறும் ப்ளூ கலர்லேயே இருக்குது, எல்லாம் ப்ளூ கலர். அப்புறம் இன்னொரு நாள் என்னுடைய பூனையோட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில், நியூ ஜெர்சி வீட்டில். திடீர்னு எல்லாம் இருட்டாகி போயிடுச்சு. அது பார்த்தாக்கா அங்கே யூ ஆர் சுவாமி அப்படின்னு இங்கிலீஷில் வருது. யூ ஆர் ஏ சுவாமி இல்லை, யூ ஆர் சுவாமி, நீ கடவுள் அப்படின்னு ப்ளூ கலரில் வருது. இதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சிவனுக்கு ப்ளூ கலர் பாடி போட்டு கோணாங்க, விஷ்ணுவுக்கு ப்ளூ கலர் இல்லை ஒருத்த அந்த பாம்பு படுக்கையில் இருக்கிற மாதிரி நான் எல்லாம் படித்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் அதனால் நான் சொன்னேன். அது மட்டும் நான் இல்லை, எப்பனே வராக அவதாரம்னு ஒரு வராக அம்மன் அப்படின்னு கும்பிடுறீங்க. அது நான் தான். உலகத்தில் இருக்கும் எல்லா நான்களும் நான் தான். உலகத்தில் இருக்கும் எல்லா நான்களும் நான் தான். ஆனால் உண்மையான நான், உங்கள் மனதில் இருக்கும் நான், அது வந்து பரவலமான எண்ணங்களே அதோடு சேர்த்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய கடவுள் விஷ்ணு, நான் விஷ்ணு பக்தன். என்னுடைய கடவுள் சிவன், சிவன் பக்தன். நான் ஜீசஸனுடைய பக்தன். நான் வந்து கௌதம புத்தர், புத்தர் பக்தன், புத்த பிஷு அப்படின்னு, மைத்ரேயா அப்படின்லாம் அதெல்லாம் நிறைய இதை கற்பனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அந்த மாதிரி மைண்டில் அந்த மாதிரி எந்த விதமான கற்பனைகளும் பண்ணவில்லை. எப்படி போய் பாருங்க, போய் நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்கள், கற்பனை பண்ணுங்கள். இன்னொரு இதில் இன்னொரு சத்ய சாய்பாபா பஜன், அது சின்ன பஜன், ஒரு வீட்டில் பண்ணுறது. அங்கே போய் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாருன்னு போனோம். என்னுடைய மனைவி ரொம்ப நல்லபடியாக பாட்டு பாடுவார்கள். அவர் பாடுவதற்காக கூப்பிட்டுவாங்க எல்லா பேருமே. அங்கே போய் பஜன் முடிஞ்சுன்னு அப்படியே தலையை தூக்குறேன். நாங்கள் ஒரு கமண்டலத்தை வச்சுக்கிட்டு ஒரு குள்ளமாக ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை பார்த்து சிரிக்கிறாரு. அவருக்கு என்னை தெரியுது, எனக்கு உண்மையிலே அவர் யாருன்னு தெரியல அந்த சமயத்தில். பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் அகத்தியர் சித்தராக இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா குள்ளமாக இருக்கார், கையில் கமண்டலம் வச்சுருக்காரு, தொப்பை இருக்குது அப்படின்ட்டு. பின்னால் இவர் சத்ய சாய்பாபா பின்னால் இருந்துக்கிட்டு இந்த 3 கிரீடங்கள், 3 தலை உள்ள ஒன்று என் மேலே வைக்கிறாரு. அது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, நீ இதாண்டா மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு அந்த ஆன்மீக அனுபவம்லாம் அதுக்கு முன்னாலே வந்துருச்சு. 3 ஜோதிகளை கிரியேட் பண்ணது நான் தான் அப்படின்னு. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது. இதே மாதிரி முருகனுடைய இதையும் பார்த்துருக்கேன், கௌதம புத்தனுடைய இதையும் பார்த்துருக்கிறேன். இந்த 8 கதிர்கள் உள்ள அது ஒரு சக்கரம் இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அது பேர் அஷ்டாங்க சக்கரமாக என்னமோ ஒன்று மறந்து போச்சுப்பா. அதுக்கு எல்லா விதமான அறியாமைகளையும் நீக்கும் சக்தி இருக்கிறது. அது இருக்கும்போது தான் பக்கத்தில் அந்த இது என்ன வந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு இளவரசன் மாதிரி ஒரு ஆள் இருந்தார். அது அநேகமாக அவர் தான் புத்தரோ என்னமோ. ஏன்னா புத்தர் இதெல்லாம் நீங்கள் இந்த 8 இது கோணமில் ஒரு சக்கரத்தை போட்டு வச்சுருக்கீங்க, அதை வச்சு வணங்குறாங்க இல்லையா. 8 அவங்க அதுக்கு தனியாக கற்பனை பண்ணிக்கிட்டு 8 வழிகள் உள்ள புத்தர் 8 வழிகளை சொல்லிட்டு போனாருன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு. ஐயோ, இதெல்லாத்தையும்
எங்கெங்கெல்லாம் எத்தனை கோயில் கட்டிக்கிட்டு ஆறுமுகம் சண்முகம். ஆறுமுகம்னா என்னன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த கோல்டன் ஜோதி ப்ளஸ் 5 5 சென்சஸ் உள்ள 5 பாம்பு இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் அதிபதி 6 சக்திகளை ஐயா ஆளும் சக்தி உள்ளவர் ஆறுமுகம். 6 ஆஸ்பெக்ட்ஸ் இங்கிலீஷில். இதே மாதிரி தான் நிறைய ஆன்மீக அனுபவங்கள் வந்திருக்கு. நீங்களும் பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் நம்ப வேணாம், நீங்களும் கற்பனை பண்ணி பாருங்கள். வாசி யோகம் பண்ணுங்க, கிரியா யோகம் பண்ணுங்க, பாபாஜிகிட்ட போங்க, எந்த குருக்கிட்ட போனாலும் போங்க. உங்களுக்கு எந்த குருவுக்காவது இந்த மாதிரி ஆன்மீக அனுபவம்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள். அல்லது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கெல்லாம் டயக்ராம் போட்டு காமிச்சிருப்பாங்க. இப்படி பண்ணினா இதுக்கு பிறகு மேலே ஒன்று இருக்குது, ஓம்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஓம்ங்கிறது எப்படி வந்ததுன்னு, நான் என்கிட்ட இருந்து வந்தது அந்த ஓம்ங்கிறது. அந்த 3 ஜோதிகளுடைய சேர்க்கை தான் அது. சரி, நேரமாச்சு. இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், பதில் சொல்லுகிறேன். அதனால் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கெல்லாம் அலையாதீர்கள். எனக்கு வந்தது போல் உங்களுக்கும் வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நடக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன்.